அண்ட் வால்ஸ். இது வந்துட்டு செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்காக வரையணும். இதுக்காக வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை, ஈஸியான ட்ராயிங் தான். வால் வரைஞ்சிருப்பேன். ஒரு 10 ஃபீட்டுக்கு லைனுன்றது நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம ஃபீட்லேருந்து மீட்ரு கன்வர்ஷனுக்காக. இது வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்காக ஒரு ட்ராயிங் அவுட்லைன் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் பண்ணுறோம். இப்போ நம்ம வரைஞ்ச ட்ராயிங் எல்லாமே வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லைன் வந்துட்டு ஃபீட்லேருந்து மீட்டருக்கு மாறிடும். இப்போ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ட்ராயிங் பக்கத்தில் ஷீட் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே, இது ஏற்கனவே நம்ம போட்ட ட்ராயிங் தான். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை வந்துட்டு வெளியே எடுத்து வைக்கணும். நாம் போட்டுட்ருக்கிற பிளானை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எலிவேஷனை வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறது இந்த ஷீட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், அதாவது ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு கலர் கோடு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு டைமென்ஷனை செட் பண்ணியிருக்கோம். இந்த டைமென்ஷன் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு நம்ம மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோங்கன்னா மேட்ச் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃப்ளோரோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பிரிண்ட் எடுக்கணும் பிடிஎஃப்பில். இதில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஆன்லைன் கிளாஸஸும் ஆஃப்லைன் கிளாஸஸும் நடத்திட்டு இருக்கோம். நம்ம செட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம ப்ரீவியூ கொடுத்துட்டு A4 ஷீட்டில் கொடுக்கலாம், A0வில் கொடுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் A4வில் கொடுத்தாலே போதும். நம்மளோட ட்ராயிங் இப்படி தான் வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா PDF சேவ் ஆயிரும். இது பிரிண்ட் எடுத்துகிட்டு நம்மளோட சைன்